இறந்துட்டாருன்னு வைங்க, உலகம் ஆயிடுச்சு, நம்ம இறந்துடுறோம். இறந்த பிறகு என்ன செய்யணுங்கிறதுக்கு முன்னாடி இந்த இறப்புல பல வெரைட்டி இருக்கிறது. அதை வச்சுக்கிட்டுலாம் நிறைய விமர்சனங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பலவிதமான மௌத்து இருக்குது. சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, நோயிலே படுத்த படுக்கையாக கிடந்து 6 மாதம் 1 வருஷம் 10 வருஷத்துக்கு வரைக்கும் கிடந்து மௌத்தா போவாங்க. சில ஆளுக்கு 3 மாதம் நோய்வாய்ப்பட்டு மௌத்தா போவாங்க. சில ஆளுகளுக்கு திடீர்னு ஒரு நோய் இருப்பது தெரிய வந்து ஏதோ 1 வாரம் 10 நாள் அவகாசம் கொடுத்து அப்படி உயிர் போறவங்கலாம் இருக்கிறாங்க. இது இல்லாம திடீர்னுலாம் மரணம் வர்றதெல்லாம் இருக்கு. போய்கிட்டே இருப்போம், கட்டான நெஞ்சு விழுந்துரும், போய் சேர்ந்துருவாங்க. ஒரு சுனாமி வரும், ஆளுக்கு போயிடுவாங்க. கார் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துருவாங்க. அப்ப நம்ம எதிர்பார்த்திருப்பானா, கார்ல போயிட்டு இருக்கிறவன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கதை இதோட முடிய போகுது நம்ம நினைச்சு பார்த்திருப்பானா? நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். அப்ப நம்ம குளத்துல போய் மூழ்கிறான், கடல்ல போய் நீச்சல் அடிக்கன்னு போறா, போனமா வந்து திரும்புறான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து மூழ்கி சாவுறவன், தீ எரிஞ்சு சாவுறவன், இடிஞ்சு சாவுறவன், விபத்துல சாவுறவன், கலவரத்துல சாவுறவன், சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள்னால சாவுறவன், இப்படி எல்லாம் அறிவிப்பு இல்லாமல், அறிகுறி இல்லாமல், எந்த விதமான முன்னேற்பாடும் நம்ம செய்து கொள்ளாமல் இப்படி எல்லாம் மரணம் வருகிறது. இதை பத்தி மக்கள் மத்தியில் என்ன சொல்றாங்க? கெட்ட மௌத்து இது. அப்படி நம்பிக்கை இருக்கா? கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்களே, நரகம் தான், உங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவா. என்னது ஆக்சிடென்ட் ஆயிட்டான்ல, இது மகா கெட்ட மௌத்து அப்படின்பா. வீட்டில் படுத்துக்கிறது பொத்துன்னு எழுது. அப்ப நினைச்சேன் இவனுக்கு இப்படிதான் மௌத்து வரும்னு நினைச்ச சொல்லுவா. மௌத்து இப்படிதான் இவனுக்கு வரும்னு நினை. அப்ப இந்த மாதிரி மௌத்தா போனா என்னவா, அது கெட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு மக்கள் மத்தியில. அந்த மௌத்து எப்படி ஒருத்தனுக்கு வருது என்பதை வைத்து என்ன செய்வாங்க, அவனுடைய மறுமையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் இருக்கிறது. அதனால இப்ப மௌத்துக்கு பிறகு செய்யறதுக்கு முன்னாடி இந்த மௌத்துக்கு முந்தி உள்ள காரியத்தெல்லாம் செஞ்சிடறோமா, இந்த மௌத்தை பற்றி நம்ம விமர்சனம் எப்படி இருக்க வேண்டும், நம்ம மௌத்தா, நம்மளுக்கு அந்த மாதிரி மௌத்து வந்து விட்டால் நம்ம குடும்பத்தார்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரியான மௌத்து வந்து விட்டால் அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு 2 விதமான கருத்திலையும் ஹதீசுகள் வருவதை நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க பல சந்தர்ப்பங்கள்ல, இறைவா 7 விதமான மௌத்துல இருந்து நான் உன்ட பாதுகாப்பு தேடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்யறாங்க. எப்படி துஆ செய்யறாங்க? இறைவா, மேல உருண்டு விழுந்து சாவுறாங்கல்ல, ஒரு மலையில ஏறுறோம், உருண்டு விழுந்துடுறோம், படியில ஏறுறோம், அப்படி பிரட்டி விட்டு உருண்டு வந்து சாவுறோம். அப்ப மேலே இருந்து உருண்டு வந்து சாவுறமே, அது மாதிரியான அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின தரத்தி, மேலே இருந்து உருண்டு விழுந்து சாவுறதை விட்டும், ஒல் ஹதமி இடிந்து விழுந்து சாவுறது, உருண்டு விழுவோம், படுத்து கிடப்போம், செவரம் முகடோ இடிஞ்சு நம்ம மேல விழுந்து நம்ம செத்துருவோம், அந்த மாதிரி இடிந்து விழுந்து சாவுறதை விட்டும், ஒல் கர்கி மூழ்கி சாவுறதை விட்டும், குளத்தில் குளிக்க போறோம் மூழ்கி செத்து போயிடும் நீச்சல் தெரியாம, அல்ல ஒல் ஹரீகி தீயில எரிந்து சாவுறதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பிக்க ஐயத்த ஹப்பத்தனிய ஷைத்தானு இந்தல் மௌத், என் மரணத்தின் நேரத்தில் ஷைத்தான் என் மூளையை குழப்பி விடாமல் இருப்பதற்கு. கடைசி நேரத்தில் உளர ஆரம்பிச்சிருவாங்கல்ல, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துட்டு இருப்பாங்க, மௌத்தாயிருவாங்கிற வந்தவொடனே ஒன்று கிடக்கு ஒன்று பேசுவாங்க, அப்ப மூளை குழப்பம் ஏற்பட்டுறது. இந்த மூளை குழப்பம் ஏற்படுவதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பிக்க அன் அமௌத ஃபீ சபீலிக முதுபிரன், உன்னுடைய பாதையிலே களமிறங்கி நான் வந்து போராடுகிற நேரத்தில் முதுகை காட்டியவனாக மௌத்தாவது விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். முதுகை காட்டக்கூடாது, முதுகை கண்ண ஓடும்போது சாவுறதுங்கிறது அது மாதிரி செய்யக்கூடாதான். அஊது பிக்க அன் அமௌத லதீகன், விஷஜந்துகளால் கொட்டப்பட்டு சாவுறதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பாதுகாப்பு தேடுறாங்கன்னு கேட்டா, அதாவது உருண்டு விழுந்து சாவுறது 1, இடிஞ்சு சாவுறது 2, மூழ்கி சாவுறது 3, எரிஞ்சி சாவுறது 4, மூளை குழப்பம் ஏற்பட்ட நிலையில மெண்டலா போய் சாவுறது 5, அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கும் பொழுது ஓட்டம் எடுத்துக்கொண்டு சாவுறது, அது முதுகுல குத்துப்பட்டு சாவுறது 6, விஷஜந்துகள் பாம்பு தேளு நட்டுவா கோழி இதெல்லாம் கொட்டி விஷஜந்துக்களால் சாவுறது, இது மாதிரியான சாவுகளை விட்டும் நான் இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இது சுனன் நசையில 5436, 5437, அதே மாதிரி 1328 அபுதாவுது, முஸ்னத் அகமதுல 14975. இதுல எல்லாம் என்ன வருதுன்னா, இந்த மாதிரி மௌத்தை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு தான் நான் சொன்னக்கூடிய இந்த விமர்சனங்கள்லாம் இப்படிலாம் வந்திருக்குதுல. இடிஞ்சு சாவுறதை விட்டு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்கல்ல. அப்ப ஒரு கட்டடத்தினுடைய இடிபாடுல செத்தா நல்ல மௌத்தாது, பாம்பு கடிச்சு செத்தா நல்ல மௌத்தாது, அது மாதிரி தீயில எரிஞ்சு செத்தா நல்ல மௌத்தாது, கடல்ல மூழ்கி செத்தா நல்ல மௌத்தாகுமா, கிறுக்கனா போய் செத்தா நல்ல மௌத்தாகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்வார்களே. ஆனால் அதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கிறது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. இது ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இதுக்கு மாற்றமான சில செய்தின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது புகாரில வரக்கூடிய 654வது ஹதீஸ். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அஷ்ஹுதாவு ஹம்சத்துன், உயிர் தியாகிகள் சுஹதாக்கள் இருக்காங்க இல்லையா, அல்லாஹ்வுக்காக உயிரை அர்ப்பணித்தவர்கள் என்பவர்கள் 5 வகை இருக்கிறார்கள். அஷ்ஹுதாவு ஹம்சத்துன், ஷஹீதுகள், அது அல்லாஹ்வுக்காகவே உயிரை தியாகம் பண்றவங்க, அவங்க 5 வகையினர் இருக்கிறார்கள். ஒரு ஆள் யாருன்னு கேட்டா அல் மத்ஊன், பிளேக்கு நோயால் இறந்தவன். பிளேக்கு நோயினா திடீர்னு வர்றது தானே, திடீர்னு வர்ற ஒண்ணும் அறிவிப்பு இருக்கா பட்டுன்னு போயிடுவான். அது மாதிரி ஒரு மபுத்தூன், வயிற்று நோயினால் இறந்தவன். ஓ சாஹிபுல் ஹதமி, கட்டிட இடிபாடுகள்ல சிக்கி இறந்தவன். அதே மாதிரி ஒரு ஷஹீது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில களமிறங்கி இறந்தவன். அந்த 5 ஷஹீத் இருக்கிறாங்க. ஒரு ஷஹீத் தான் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, இன்னொரு 4 இருக்குதுங்கிறாங்க. அந்த 4 எது? வயிற்று போக்குல போனவன், பிளேக் நோயில போனவன், இடிஞ்சு விழுந்து செத்தவன், இவனெல்லாம் மூழ்கி மூழ்கி இறந்தவர்கள். அப்ப எந்த மூழ்கி இறந்தவர்களை விட்டு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினாங்களோ அந்த மூழ்கி இறந்தவன் ஷஹீதுங்கிறாங்க இங்க. அதே மாதிரி இடிஞ்சு விழுந்து விட்டு பாதுகாப்பு தேடுறேன்னு சொன்னாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, கட்டட இடிபாடுகள்ல விழுந்து இறந்துட்டான்னு சொன்னா அவன் ஷஹீதுங்கிறாங்க. இது நல்ல மௌத்தா கெட்ட மௌத்தாப்ப? பாதுகாப்பு தேடினதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா கெட்டது மாதிரி தெரியுது. அவன் ஷஹீதுங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவன் மறுமையில வெற்றி பெற்றுவான. ஷஹீது உயிர் தியாகம் பண்ண மறுமையில் என்ன செய்வான்? கண்டிப்பா சொர்க்கம் போயிருவான். அப்ப அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார்கள் என்ற செய்தியை புகாரியில 654வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, மா தஉதுன ஷுஹதா ஃபீக்கும், உங்கள நீங்க ஷஹீதுன்னு யாரை நினைக்கிறீங்க? கேள்வி போடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, அல்லது யுகாத்திலு ஃப யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே களமிறங்கி போராடி கொல்லப்படுறான அவன் தான் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம என் சமுதாயத்தில் சுகதாக்கள் ரொம்ப கம்மியாவில் போயிடுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க தான் ஷஹீதுன்னா எவ்வளவு பேர் இருப்பான்? இந்த காலத்தில் யாருமே இல்லை. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தங்க கூட அப்படி கிடைக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன சுஹதா உம்மத்தி இதன்ல கலீலுன், அப்படி பார்த்தீங்கன்னா என் உம்மத்தில் ரொம்ப கம்மியா போயிடுவாங்களே, இது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் கதீலு ஃபீ சபீலில்லாஹி ஷஹீதுன், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவனும் ஷஹீது தான். ஒல் மத்ஊனு ஷஹீதுன், பிளேக் நோயில் இறந்தவனும் ஷஹீது தான். ஒல் மபுத்தூனு ஷஹீதுன், வயிற்றுப்போக்கில் இறந்தரான அவனும் ஷஹீது தான். ஒல் மரத்து தமூத்து பி ஜும்ஐன் ஷஹீதுன், குழந்தை பெறும் பொழுது ஒரு பெண் இறந்துடுறாள், பிரசவிக்கிற நேரத்தில் ஒரு பெண் இறந்து போயிடுறாள், அவ கூட ஷஹீது தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல 21628வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்தாவுனு ஷஹாதத்துல் லிகுல்லி முஸ்லிமின், பிளேக் நோய் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது ஷஹாதத்து பதவியை பெற்று தரும். உயிர் தியாகம் என்ற ஷஹீதுங்கிற ஷஹாதத்துல ஷஹீத் என்ற பதவியை பெற்று தரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 2830 5732வது ஹதீஸ்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது என்ன வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வகையான மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க, அது ஒரு வகை. அதே நேரத்தில் அப்படி யாராவது மரணித்து விடுவார்களே ஆனால் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும், ஷஹீது என்ற ஒரு உயர்ந்த பதவிதான் கிடைக்குமே தவிர இந்த மௌத்துனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டாது அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இது ரெண்டையும் இணைச்சு நம்ம விளைக்கணும். பாதுகாப்பு தேடினதுங்கிறது எதுக்கு தேடுறாங்கன்னா அதுல நம்ம சிலதை இழப்போம். எப்படி இழப்போம்? திடீர்னு மண்டையை போட்ட ஒரு நோய் செத்தோம்னு சொன்னா மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்கும், வசியத்து செய்ய வாய்ப்பு இருக்கும், கொடுக்கல் வாங்கல சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், வாங்கின கடனை திருப்பி கொடுக்க ஒரு டைம் தரான்ல, ஒரு டைம் தந்து நம்ம உயிரை எடுக்கும் பொழுது சில வேலைகளை முன்னாடி செஞ்சுக்கலாம். ஆஹா, கதை முடிய போகுது, இது வரைக்கும் வாங்கின கடனை ஏமாத்திக்கிட்டு இருந்தோம், இப்போவா செட்டில் பண்ணிடுவோம்
நினைப்பு வருமா வராதா? அந்த நினைப்பு வரும். அவனை பத்தி அப்படி செஞ்சிருந்தோம், இவனை பத்தி அப்படி பேசியிருந்தோம், இப்பவாது நம்ம அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அப்ப அந்த பாக்கியம் கூடுதலா அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினாங்களே தவிர கெட்டதுங்கிறதுக்கு பாதுகாப்பு தேடல. கெட்டதுக்கு பாதுகாப்பு தேடி இருந்தால் அவன் எப்படி ஷஹீதும்பாங்க? எரிந்து சாவுறதை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்கிறாங்க, எரிஞ்சு செத்தா அவன் வந்து ஷஹீதுங்கிறாங்க. மூழ்கி சாவுறதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்றாங்க, மூழ்கி செத்தா அவன் யாரு? ஷஹீது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப திடீரென்று எதிர்பாராம உலகத்துல துர்மரணம் இதுக்கு பேரு. உலகத்துல என்ன சொல்லுவாங்க? துர்மரணம், கெட்ட மரணம்பாங்க. இந்த கெட்ட மரணம் என்று உலகம் எல்லாம் நினைக்கக்கூடிய ஒன்றை ஏன்னா இது இன்னும் நம்ம யோசிக்கணும். நம்மளா தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் நம்ம பொறுப்பாளி. நம்மளாவா போய் கட்டிடத்தில் இடிஞ்சு உழுவுறது, நம்ம இடி உழு அப்படி நினைச்சோமா? ஒரு மனிதன் மீது எப்ப குற்றம் சுமத்த முடியும்? அவன் அதை தேர்வு செஞ்சா குற்றம் சுமத்த முடியும். என் மீது திணிக்கப்படுவதற்கு நான் பொறுப்பாளியா? என்னை ஆக்சிடென்ட்ல போகாம போற மாதிரி மூத்தாக்கணும் நானாவா தேர்ந்தெடுத்துக்கிட்டேனா? அல்லாவா செஞ்சானா? அல்லாஹ் செய்யறான். அப்ப அல்லாஹ் ஒண்ணு நம்ம மேல திணிச்சு போட்டு இது கெட்டதுன்னு சொல்லுவானா? முதல்ல அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி திடீர் மரணங்கள் வந்து கெட்டது என்பது கிடையாது. திடீர் மரணங்களும் நல்லதுதான். முன்னறிவிப்போட வரக்கூடிய மரணம் இருக்குத, அதுவும் நல்லதுதான். என்னன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினதுக்கு காரணம் என்னவா இருக்கும் என்றால் அது துர்மரணம் என்பதற்காக இருக்காது. சில காரியங்களை லா இலாஹ இல்லல்லாஹ் கடைசி வார்த்தைன்னு சொன்னாங்க. இது யாருக்கு கிடைக்கும்? திடீர்னு ஆக்சிடென்ட்ல போகணும்னு சொல்ல இயலுமா? சொல்ல டைம் வருமான? ஒரு மோது சட்னி ஆயிடுவாரு. எங்களுக்குள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் கடைசி வார்த்தையா இருக்கிறது. அந்த கடைசி வார்த்தை அதை சொல்லணும்னு இருக்கிறது. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி என்று சொல்ல வேண்டியிருக்கு. அல்ஹகினி பிர்ரஃபீகில் அலான்னு சொல்ல வேண்டியிருக்கிறது. இது எப்படி அவர் சொல்வாரு? திடீர்னு போயிடுறாரு. அப்ப திடீர் என்று போகக்கூடியவர்களுக்கு வந்து சில வாசகங்களை, சில திக்ருகளை சொல்லுகிற சான்ஸ் இல்லாம போயிடுது ஒண்ணு, சில ஏற்பாடுகளை செய்யக்கூடிய சான்ஸ் இல்லாம போயிடுது ரெண்டு. இந்த மாதிரியான ஒரு வகையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை வேணான்னு கேட்டாங்களே தவிர, அப்ப நம்ம ரெண்டையும் அமல்படுத்தணும். நம்ம இப்படி கேட்கணும், இறைவா இது மாதிரி எல்லாம் அந்த திடீர்னு வர வச்சிடாத. ஏன்னா நம்ம கடைசியில தான் நம்ம திருந்துவோம். இப்போ இந்த மனுஷனுடைய சுபாவமே என்ன? இந்த கடைசின்னு தெரியும் போது தான் நல்லவன் அவருக்கு மனசு ஆசைப்படுறான். அந்த சான்ஸ் எல்லாம் நமக்கு தந்தால் நிறைய விஷயங்கள் நம்ம கரெக்ட் பண்ணிட முடியும். நம்ம என்னென்ன தப்புகள்லாம் பண்ணியிருக்கிறோமோ கரெக்ட் பண்ணிட முடியும். நம்மளும் அது மாதிரி யாரெல்லாம் அந்த திடீர் மரணம் தந்துடாதுன்னு கேட்கணும். தந்துட்டான்னு வைங்க, இது அவுட்டுவேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதை கேட்கவும் செய்யணும். இப்படி வந்து விட்டது என்று சொன்னால் விமர்சிக்காமல் இருக்கணும். பாயிண்ட் வேணுங்க. நம்ம என்ன கேட்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி நம்ம இதை கேட்டக்கூடாது. அல்லாஹ் என்னை மூழ்கடிக்க வச்சு சாவடிச்சிரு, என்னை கடல்ல கொண்டு போட்டு சாவடிச்சிரு, என்னை கார் ஆக்சிடென்ட்ல சாவடிச்சுன்னு கேட்கக்கூடாது. நம்ம என்ன கேட்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டு பாதுகாப்பு தேடணும். அதுக்கு மிஞ்சி அல்லாஹ் நமக்கு அதை தருவானையானால் நன்மை. அல்லாஹ் நன்மை தான் செய்யறான், அல்லாஹ் கெட்டது செய்யல அப்படின்னு நினைச்சுக்கணும். அடுத்த ஆட்களுக்கு இப்படி ஏற்பட்டு விட்டால் விமர்சனம் பண்ணிடக்கூடாது. ஆக்சிடென்ட்ல மௌத்தா போனா நரகம் தான் சொல்லிடக்கூடாது. அது மாதிரி சுனாமில இறந்து போனவங்க எல்லாம் கெட்டவங்க, அதனால சுனாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. மரணங்கள் இதெல்லாம் வந்து ரஹமத்துங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை வந்து நம்ம இந்த முரண்பாடு இல்லாத வகையில இதை ஒரு பேலன்ஸாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மேட்ரு. அடுத்தது என்ன? இந்த திடீர் மரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே நிறைய பேருக்கு திடீர் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது எந்த ஒரு வசியத்தும் பண்ணாம, எந்த ஒரு செய்தியும் சொல்ல முடியாம புத்துன்னு போயிடுறது. திடீர்னு இருக்கிற மாதிரி போயிடுவார், உட்கார்ந்த மாதிரி இருக்கும் போயிடுவார். இப்படி எத்தனையோ சஹாபாக்கள் இது மாதிரி ஆயிருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கெட்டவங்க ஆயிருவாங்களே, அந்த மாதிரி எவ்வளவு சஹாபாக்கள் மௌத்தாயிருக்கிறாங்க. இப்ப நம்ம காலத்தில் எப்படி பலதரப்பட்ட மௌத்துகள் ஏற்படுதோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல தானே ஏற்பட்டிருக்கு. நம்ம காலத்தில் நோய்வாய்ப்பட்டு 10 பேர் மௌத்தா போவான், புத்துன்னு 4 பேர் மௌத்தா போவான், ஹார்ட் அட்டாக்ல 4 பேர் மௌத்தா போவான், ஒரு தீராத நோயில ஒரு மௌத்தா போவான், கடல்ல உளுந்து எத்தனை பேர் மௌத்தா போவான். இந்த மாதிரியான மேட்டர்கள் எல்லாம் எல்லா காலத்திலும் இருக்குது. எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் இந்த மாதிரியான மரணங்கள் பல வெரைட்டியில் வந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வருகிறார். வந்து அவர் சஹாபி தான். அவர் தன்னுடைய தாயாரை பற்றி பேசுகிறார். என்ன பேசுறாரு? இன்ன உம்மி உஃப்துலிதத் நஃப்சுஹா, என்னுடைய தாயார் இருக்காங்க இல்லையா, அவங்க திடீர்னு மௌத்தா போயிட்டாங்க. என்னுடைய தாயார் வந்து திடீர் என்று மௌத்தா போயிட்டார்கள். அவங்க எந்த ஒரு வசியத்தும் செய்யவே இல்லை. அவங்க ஏதாவது பேசியிருப்பார்களே ஆனால் அவங்க தர்மம் செய்ய சொல்லி தான் பேசியிருப்பார்கள் நான் நினைக்கிறேன். அவங்களுக்காக நான் தர்மம் செய்யலாமான்னு கேட்குவார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, செய்யி, அதனால அவங்களுக்கு கூலி கிடைக்கும், நீ தர்மம் செஞ்சால் உன் தாயாருக்கு கூலி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க.
இறந்தவருக்கு என்ன செய்யலாம்ங்கிறத பேசும்போது இதை விரிவா பேசிக்கிறோம். இப்ப பாயிண்ட் என்ன, இவர் என்ன வந்து கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட, என் தாயார் திடீரென்று பொட்டுன்னு போய்விட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லல, மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கல, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றதுக்கு பதிலாக சொல்லல, இருந்த மணிக்கு போயிட்டாங்க, திடீர்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆஹா உன் லைஃபை வீணா போச்சு, உங்க அம்மாவுடைய முடிவே கெட்டதா போச்சு என்று சொன்னாங்களா? சொல்லல. அவருக்காக தர்மம் செய்யலாமான்னு கேட்கும்போது அந்த கொஸ்டினுக்கு தான் பதில் சொன்னாங்க, செய், அதனுடைய கூலி அவருக்கு கிடைக்கும். இது எங்க இருக்கு? புகாரியில் 1328, 2760 இந்த நம்பர்கள்ல வருகிறது. திடீரென்று ஒரு சஹாபியுடைய தாயார் மௌத்தா இருக்கிறாங்க, அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மறுமை வீணாகி விட்டது, உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு கெட்ட மௌத்து வரணும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அதை ஒரு சாதாரணமாக உள்ள விஷயமா தான் எடுத்துக்கொள்றாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஆளு பள்ளிவாசல்ல பெருக்கி கொண்டிருந்தார், மஸ்ஜித் நபவியை வந்து பள்ளிவாசல கூட்டி பெருக்கிக்கிட்டு இருந்தார். அவர் திடீர்னு மௌத்தா போயிட்டார். ராத்திரி வரைக்கும் பெருக்கி இருப்பார், திடீர்னு மௌத்தா போயிட்டார். காலையில பார்த்தா காணாம், எங்கப்ப ஆளுன்னு கேட்கறாங்க. அப்ப ஒரு ராத்திரில ஒரு இரவுல நடந்திருக்கு மௌத்து, எங்கப்பா அடுத்த நாள் இந்த கூட்டு வர ஒரு ஆள் எங்க, அவரு பள்ளியாசலம் கூட்டி பெருக்கிட்டு இருப்பாரு எங்க, அவர் ராத்திரி மௌத்தா போயிட்டாரு, ராத்திரில எதுக்கு உங்களுக்கு தொந்தரவு பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி நாங்களே போய் அடக்கிட்டோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, அவர் இறந்துட்டாரு, ராத்திரி சாமத்தில் விட்டு உங்களுக்கு எது கஷ்டம் தரணுங்கிறதுக்காக வேண்டி நாங்களே தூக்கிட்டு போயிட்டோம், பெரிய பெரிய முக்கியமான ஒரு ஆள் அவரு அப்படின்னு சேர்த்துன்னு சொல்றாங்க. அவர் பெரிய சாதாரண ஒரு ஆள், ஒரு கூட்டி பெருக்கிற ஒரு வேலைக்கார ஆளு, இவர் மௌத்தா போனதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நாங்க எழுப்ப முடியுமா, ராத்திரியா வேற இருந்துச்சு, அதனால நாங்க அடக்கிட்டோங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படியா அவர் எங்க அடக்குனீங்கன்னு காட்டுங்கன்னு சொல்லி அந்த கபரு கிட்ட போய் தொழுவு நடத்துறாங்க. என்னுடைய காலத்தில் ஒருத்தர் மௌத்தா போய் அவருக்கு என்னுடைய துவா இல்லாம போயிடக்கூடாது, அதுதான் காரணம்ங்கிறதுக்கு வேற சில அறிவிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அவர் ராத்திரி கூட்டி இருக்கிறாரு, காலையில விசாரிக்கும் போது இல்லைன்னா இது திடீர் மரணம் தானே, அவருக்காக வேண்டி அம்மா அந்த ஆளுக்கு நான் எப்படி தொழுவிப்பேன், வா கெட்ட மௌத்தா போச்சு அவருக்கு போய் நான் தொழுவிக்கிறதான்னு கேட்காம தொழுகை வேற செஞ்சுட்டாங்க எல்லாரும். அவருக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடந்து வர போச்சு, தேவையே இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, நம்ம பள்ளி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்திருக்காரு, அவருக்கு நான் எப்படி துவா செய்யாம இருக்கிறது அப்படின்னு போய் கபருக்கு முன்னாடி நின்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் சொல்லி புகாரியில 458வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வந்து இந்த ஹஜ்ஜில போய் சாவுறாங்க பாத்தீங்களா, திடீர் மரணம் தானே அது. இந்த ஹஜ்ஜில மினா உள்ள கல்லறிய நேரத்தில் மற்ற மற்ற நெரிசல்கள் எல்லாம் இறந்து போறாங்களே, அதெல்லாம் என்ன முன்னாடி நினைச்சு பார்த்திருப்பாங்களா? அவங்க காலையில கல்லறி இருக்கவங்க போய் நிற்கும் பொழுது நம்ம கதை போய் முடிய போய் யாரும் நினைச்சு பார்த்திருப்பாங்களா, ஏதாவது வசியத்து பண்ணியிருப்பாங்களா? அவங்க நிறைய சம்சம்லாம் எடுத்து வச்சு நாளைக்கு போறதுக்கு பிரயாணத்துக்குள்ள ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு அப்படித்தானே இருந்தாங்க. எந்த அறிவிப்பு இல்லாம போயிடுறாங்களா இல்லையா? இதெல்லாம் கெட்ட மரணமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அரபாவுல ஒரு ஆள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு வண்டி ஒட்டகத்திலே குதிரையிலேயோ வாகனத்தை அமர்ந்திருக்கிறார். அது என்ன பண்ணிருச்சுன்னா ஒரு உசுப்பு ஒன்று உசுப்பி இருக்க வர கீழே விழுந்துட்டார், விழுந்துன்னு போயிட்டார் போட்டு. வாகனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாகனத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், அரபா மைதானத்தில் ஹஜ்ஜிக்கு வந்தவர் வாகனத்தில் இருந்துகிட்டு துவாவெல்லாம் செய்யலாம். வாகனம்னா ஒட்டகமும் குதிரையும் இருக்கும், பெரும்பாலும் ஒட்டகமா தான் இருக்கும். அது ஏதோ ஒரு உடம்பு சிலுப்பின உடனே மேலே இருந்தவர் கீழே விழுந்தாரு, விழுந்ததுதான் தெரியும் உடனே போயிட்டார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவரை வந்து தண்ணீரும் பேரிச்ச இலை இளந்த இலையும் கலந்து அவரை குளிப்பாட்டுங்க, 2 ஆடைகள்லயே அவர் அணிந்திருந்தார்ல இஹ்ராமுடைய ஆடை, அதுலயே நீங்கள் வந்து கஃபன் பண்ணுங்க, அவர் தலையை மூடாதீங்க, தல்பியா சொன்னவராக மறுமை நாள்ல வந்து இஹ்ராம் உடையிலேயே அவரை வந்து அடக்கம் பண்ண சொல்றாங்க. தலை மூட இஹ்ராம்ல இருக்கும்போது தலையை மூட மாட்டாங்கல்ல, ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டினவங்க வந்து தலையை மூட மாட்டாங்க. இவர் ஹஜ்ஜுக்கு போனவர் தான், அரபாவுல இருந்து மௌத்தா போயிடுறாரு, அந்த இஹ்ராம் உடையிலே அவரை கஃபன் பண்ணி அடைக்கிறங்க, இஹ்ராமோடவே அவர் வருவார் மறுமையில அப்படிங்கிறாங்க. பாயிண்ட் என்ன, இந்த ஹஜ்ஜுக்கு வந்து இந்த மனுஷனுக்கு வந்து கேட்ட பத்தியா, ஹஜ்ஜிக்குன்னு வந்து கூட ஒரு நல்ல மௌத்து கிடைச்சிச்சா, வாகனத்தில் உட்கார்ந்து பொட்டுன்னு போயிட்டாருன்னு சொன்னாங்களா? அது ஒரு சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. மற்ற மரணங்களை எப்படி எடுத்துக்கொண்டார்களோ அப்படிதான் எடுத்துக்கொண்டார்கள். அதனால ஒரு ஆளுடைய மரணம் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, அதை வச்சுக்கிட்டு நம்ம இவன் கெட்டவன், இவன் நாசமா போயிடுவான், இவன் லைஃப் வீணா போச்சு அப்படி நினைச்சிடக்கூடாது. நம்ம குடும்பத்தில் அப்படி யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா அப்படி இடிஞ்சு நம்ம தௌஹீலான இருக்கிறோம், நம்ம தௌஹீல இருந்துகிட்டு இந்த மாதிரி ஏற்பட்டு போச்சு, நம்ம அத்தை அப்படி போயிட்டாரு, நம்ம அண்ணன் இப்படி இறந்து போயிட்டாரு, இதெல்லாம் நமக்கு வரவே கூடாது. அப்ப இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். மௌத்து வந்து எப்படி மௌத்து வந்தாலும் சரி, ஆனால் இதுல இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும். வந்து விடுமையானால் அதை ஒரு பொருட்டா என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்க கூடாது. பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஷஹீதாக்கி வச்சிருவான்,
ஷஹீதுடைய அந்தஸ்து தருவான், ஷஹீதுடைய கூலியை தருவான் என்று இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.